கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவராக இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வார்த்தையை கொடுத்து நம்ப பண்ணுகிறார். நம்பிக்கை தான் வாழ்க்கை, வார்த்தை தான் நம்பிக்கை. இயேசுவானவர் வார்த்தையில் தான் உயிரோடன்னு இருக்கிறார். அந்த உயிருள்ள வார்த்தை அவர் தான். இயேசு தான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு. அது ரெண்டுமே உயிரோடு தான் இருக்குது. அந்த உயிரை கொடுக்குறவரும் இறைவன் தான். அந்த வார்த்தைக்கு உயிர் கொடுத்தவரும் இறைவன் தான். இயேசு தான், இயேசு தான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு. சரி, ஓகே. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்னோடய பயணம் வந்து கடல் மேலே போய்கிட்டு இருக்கிற ஒரு பயணம். கடல் வந்து வாழ்க்கை, படகு வந்து நான், துடுப்புங்கிறது கர்த்தருடைய வசனம். இப்போது என் வாழ்க்கையில் கொந்தளிக்கத்தக்கதான அலைகள் எழும்பினாலும் என்னோடய படகு அலம்பும், அப்படி அலம்பும். அப்போ கர்த்தருடைய வசனத்தை துடுப்பாக நான் எடுத்து பயன்படுத்தி அறிக்கை செய்து கர்த்தரை நான் மகிமைப்படுத்தும் பொழுது அவர் என்ன விடுவிப்பார். இப்போது அந்த படகு ஓட்டுறதுக்கான துடுப்பு நமக்கு. இதே இது இப்போ கப்பலில் போகிறோன்னு வைங்களேன், கப்பல்னா சுக்கானை பிடிச்சி ஓட்டுறவர் ஏசப்பா. அதுபோல் என்ன வந்து நடத்துகிறவர் வந்து என் தேவனாய கர்த்தர். அவர் வந்து நடத்துகிறார், ஒரு டைரக்ட் பண்ணுறார், டைரக்ஷன், கிரியேட்டிவிட்டி ஒர்க்கர், கிரியேட்டிவ் பண்ணுறாரு, கிரியேஷன் பண்ணுறாரு. இது எல்லாமே தேவன் செய்கிற காரியம். இப்போது கர்த்தர் வந்து தயவோடு நம்ம பாதுகாக்கிறபடியால் நான் வந்து அசைக்கப்படுவதில்லை. என் பயணம் தேவனோடு கடந்து போய்கிட்டுருக்கு. கர்த்தர் என்னோடு கூடவே இருக்கிறார். இது நேற்றும் இன்று மாறாததாக இருக்குது. தேவனால் நான் ரட்சிக்கப்பட்டேன். தேவனுடைய விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். கர்த்தர் என்னை நீதிமானாக்கினார். என் வழிகள் எல்லாம் அவருடையதாக இருக்கிறது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கர்த்தர் அவைகளில் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. இது தேவனுடைய வார்த்தை. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் திரும்ப விழுந்திருப்பான், அவன் எலும்புகள் ஒன்றாகிலும் முறிக்கப்படுவதில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசிக்கிறவர்களே நீதிமான்களாகிறார்கள். நீதிமான்களாய் ஆக்கினவர்களை கர்த்தர் அவர்களை மகிமைப்படுத்துகிறார். இப்போது கர்த்தருடைய வார்த்தையில் நம்ம நிற்கும். கர்த்தரை பற்றி எப்பொழுதும் துதியும் ஸ்தோத்திரத்தோடு நினைத்திருக்கிறபடியால் நான் அவரோடு சேர்ந்து வாழ்கிறேன். கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் என்னுடைய பாதுகாப்பையும் காப்பாராக.